மோடியை பார்க்கச் சென்ற இளைஞர் பலி. கேரளாவில் பிரதமர் மோடியை பார்க்கச் சென்ற இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மக்களவை தேர்தலை ஒட்டி தீவிர பரப்புரை மேற்கொண்டு வரும் பிரதமர் மோடி நேற்று இரவு கொச்சி சென்றார். வடுகலவை சேர்ந்த இளைஞர் ஒருவர் மோடியை பார்ப்பதற்காக சென்றுள்ளார். அங்கு தடுப்புக்காக கட்டப்பட்டிருந்த கயிறு கழுத்தில் சிக்கி படுகாயம் அடைந்த அவர் மருத்துவமனை செல்லும் வழியில் இறந்து விட்டார். பறிமுதலில் ராஜஸ்தான் முதலிடம், தமிழகம் 3வது இடம். தேர்தல் ஆணையத்தால் பறிமுதல் செய்யப்பட்ட பணம், போதைப் பொருள் உள்ளிட்டவை அடிப்படையில் தமிழகம் 3வது இடத்தில் உள்ளது. ராஜஸ்தான் முதலிடத்தில் உள்ளது. அங்கு 778 கோடி மதிப்புடைய ரொக்க, போதைப் பொருள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டுள்ளன. 2வது இடத்தில் குஜராத் 605 கோடி, 3வது இடத்தில் தமிழகம் 460 கோடி, 4வது இடத்தில் மகாராஷ்டிரா 431 கோடி, 5வது இடத்தில் பஞ்சாப் 311 கோடி உள்ளது. திமுக மீதான மக்களின் கோபம் பாஜகவுக்கு ஜாதகமாகிறது. தமிழகத்தில் திமுகவுக்கும் மக்களிடையே நிலவும் கோபம் பாஜகவுக்கு ஜாதகமாக மாறியது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துக்கு அவர் அளித்துள்ள பேட்டி இன்று மாலை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் உள்ள சிறு பகுதியை அந்த செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அதில் பேசியுள்ள மோடி, தமிழக மக்கள் திமுக மீது கோபத்தில் இருப்பதாகவும் அது பாஜகவுக்கு சாதகமாக இருப்பதும் என்று தெரிவித்துள்ளனர். பாமக இல்லை என்றால் அதிமுக அரசு கவிழ்ந்திருக்கும். பாமக இல்லை என்றால் அதிமுக ஆட்சி இருந்திருக்காது என அன்புமணி விமர்சித்துள்ளார். வன்னியர் இட ஒதுக்கீடு தருவதற்கு சம்மதம் தெரிவித்தால் மட்டுமே அதிமுகவுடன் 2019 கூட்டணி சேர்ந்ததாக கூறிய அவர், கொடுத்த வாக்குறுதியை முறையாக இபிஎஸ் நிறைவேற்றவில்லை என்றார். மேலும் பேசிய அவர், வன்னியர் இட ஒதுக்கீட்டு சட்டத்தை கூட அதிமுக அரசு முறையாக ஏற்றாமல் நீதிமன்றத்திடம் துட்டு வாங்கியதாகவும் அவர் தெரிவித்தனர். 12 வகை ஆவணங்களை காட்டி வாக்களிக்கலாம். நீங்கள் மக்களவை தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்தல் பணிகளில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். வாக்காளர் புகைப்படம் அட்டை இல்லாதவர்கள் 12 வகையான மாற்று புகைப்பட அடையாள ஆவணங்கள் ஏதாவது ஒன்றை காண்பித்து வாக்களிக்கலாம் என்று திருப்பூர் மாவட்ட தேர்தல் அதிகாரியான மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் நேற்று தெரிவித்தனர்.